ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் விட்டு அந்த 4 பேர் தவிர எல்லாருமே வெளியே போனாங்க. பயங்கர எமோஷனல் மூமெண்ட். ஏன்னா அந்த வெளியே போன ஒவ்வொருத்தரை பற்றியும், உள்ளே இருக்கிற 4 பேரை பற்றியும், ஆல்ரெடி போன 2 பேரை பற்றியும் நம்ம எல்லாருமே பேசியிருப்போம், திட்டியிருப்போம், சந்தோஷப்பட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள்ல அவங்க போகும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ்லாம் பிக் பாஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வினோத் திடீர்னு வந்துட்டு அப்படியே அந்த ஹாலில் வந்துட்டு லிவிங் ஏரியாவில் வந்து அப்படியே முட்டி போட்டு எல்லாத்தையும் இழந்து இந்த வீட்டுக்கு வந்தேன், உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருப்பேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே எமோஷனலாக அப்படியே கீழே முட்டி போட்டாங்க. இப்போ பிக் பாஸ் சொன்னது, இனி நல்லா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க வினோத், பாக்கியா சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் அந்த மேடையில் சொன்னார், பாக்கியா சொல்கிறது ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம கேட்டால் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சொன்னாங்க. அமித் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா கெமிக் சொல்லியிருப்பாங்க, நல்லா கொடுத்து பழகுங்க அப்படின்னு. நான் கொடுத்து நிறைய ஹர்ட் ஆகியிருக்கேன், எனக்கு கொடுத்த அளவுக்கு கிடைக்கல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப சிம்பிள் அமித், எல்லாருக்குமே இங்கே நல்லவராக இருக்க முடியாது, சரிங்களா? அதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. அவங்கக்கிட்ட வந்து சரி பிடிக்கல இருந்தாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. சே நோ. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நோன்னு சொல்லி பழகுங்க, பிடிச்சிருக்குன்னா எஸ் சொல்லி பழகுங்க. அதை வந்து நீங்கள் வற்புறுத்தி உங்களை பண்ணாதீங்க. இதுமாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. கொடுக்குற விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுக்குறீங்களா, நல்லா இருக்குது, அதை நீங்களும் கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்களேன், உங்களுக்கே நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாட்டு போட்டாங்க, டிப்பர் பாரு, அந்த பாட்டு போட்டாங்க. எல்லோரும் டான்ஸ் பண்ணாங்க, தனித்தனியாக டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகான தருணம். அப்புறமா எல்லோரும் வெளியே போகிறதுக்கு ரெடியானாங்க. அப்போ வந்து கனி சூப்பராக அழகாக என்ன சொன்னாங்கன்னா, 4 பேருமே வந்துட்டு வெற்றியாளர்கள் தான், 4 பேருமே வந்துட்டு இதுக்கு ஒர்த்தான ஆளுங்க, சாதனை பண்ணிட்டீங்க, இவ்வளோ நாள் வந்தது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்புறமா நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த ஒரு ஸ்டோரியும் சொன்னாங்க. அவங்க வந்துட்டு மேலே போயிட்டு இறங்கலாமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு அந்த பைலட் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது கோபைலட்டான ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி துணிஞ்சு இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது தருணம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் போகும்போது ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது இல்லை, செம. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள். இந்த குரூப்பில் இந்த 4 பேரில் நம்ம விஜய் பார்வதி கம்முரு இருந்திருந்தால் செம மாதம் இருந்திருக்கும். அதை பிக் பாஸ் அங்கே சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, வெளியில் ஒரு பக்கம் அப்படி இப்படி இருந்தாலும் உள்ளே அங்கே இருந்த கண்டஸ்டன்ஸ் எந்திரிச்சுன்னு கிளாப் பண்ணலாம் பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. அதுலேயும் கானாவனை தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சார். இந்த பேரை கேட்டவனே பாரு கம்முருதின்னு சொன்னவனே எந்திரிச்சார், சான்ஸே இல்லை. பாய் நண்பர்கள்.